Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல கோதுமை மாவை வச்சு நல்ல சாஃப்ட்டான லேயரான பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இதை செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல மெஷரிங் கப்ல 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சது எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பரோட்டா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கிறதுக்காக நம்ம சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு 1 டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நார்மலான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரே நேரத்தில் தண்ணி மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது இது மேலே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெய் எல்லா சைடுமே படுற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா 1 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். ஆனால் மினிமம் 1/2 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், மாவு இன்னமுமே நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ திரும்பவும் இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் பரோட்டா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு உருட்டி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் செஞ்சு எடுத்துகிட்டு இது தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக வர கோதுமை மாவு சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு பீடாக எடுத்து உங்களால் எந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இடையில நீங்கள் கோதுமை மாவு தூவி தேய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கணும். உங்களோட விரல் வந்து இன்னொரு சைடில் தெரியணும். அந்த அளவுக்கு மெல்லிஸாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பீஸா கட்டர் அப்படி இல்லைன்னா கத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கோடு கிழிச்சு விட்டுக்கோங்க. பக்கமாக கிழிச்சு விட்டுக்கோங்க. அப்போது தான் உங்களுக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். எல்லா சைடுமே நல்லா அந்த மாதிரி லேயர் மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே இந்த மாதிரி ஆயிலை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு லேயர்ஸ் வந்து நல்லா அடுக்கடுக்காக தெரியும். அது மேலவே கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி விட்டுட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கோங்க. கோதுமை மாவு எண்ணெய் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு அந்த லேயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக நிற்கும். இப்போ ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு சுருட்டி விட்டுக்கோங்க. அந்த எண்டை அப்படியே அடியில் விட்டுக்கோங்க. இப்போது இது மேலேயும் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெயை இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிக்கலாம். அப்போ லேயர்ஸ் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இதை திரும்பவும் சின்னதாக நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெல்லிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம நார்மலாக பரோட்டாக்கு தேய்ப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. தேவைப்படும் போது நீங்கள் வர கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மீடியமான திக்னஸில் தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பரோட்டாவை போட்டு எடுக்கிறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. கல் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை வச்சுட்டு அது மேலே இந்த மாதிரி எண்ணெயை தடவி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் ஆயிலை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக விடுங்க. அப்போது தான் உள்ளுக்குள்ளேயும் நல்லா ஈவனாக வெந்து வரும். 2 சைடுமே வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ லேயர்ஸ் வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி நம்ம எல்லா பரோட்டாவுமே போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 மட்டும் போட்டிருக்கேன். ஒன்று மேலே ஒன்று அடுக்கிட்டு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இந்த மாதிரி தட்டி விட்டீங்க அப்படின்னா லேயர்ஸ் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு டேஸ்டான கோதுமை மாவு பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இதை மஷ்ரூம் கிரேவியோடு சர்வ் பண்ணுறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான்வெஜ் கிரேவிஸோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்டாக லேயர்டாக இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.